டிராஃபிக் போலீஸ் வண்டியில போறப்ப ஒரு ஓரத்துல ஒரு வயசானவங்க கடை போட்டிருக்கத பாக்குறாரு. வண்டியை நிப்பாட்டிட்டு வந்து சொல்றாரு, புது இடத்துல கடை போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதாம்மா? தெரியாதாயா? அந்த பெரியவங்க சொல்றாங்க, ஐயா ஏதோ பொழப்புக்கு நாங்க இங்க கடையை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த டிராஃபிக் போலீஸ் சொல்றாங்க, நீங்க எல்லாம் சொன்னா சரிப்பட்டு வரமாட்டீங்க அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ண பிறகு ஒரு லாரி ஒன்று வருது. அந்த லாரியில இருந்து வந்தவங்கெல்லாம் அந்த கடையை பிரிக்கிறாங்க. அந்த பெரியவரோட ஜாமானெல்லாம் லாரியில ஏத்துறாங்க. அந்த வயசானவங்க 2 பேரும் கதறாங்க, அழுகுறாங்க. கேட்காம வண்டியில ஏத்துறாங்க. அப்ப முத்து போய்கிட்டு இருக்கப்ப அந்த பெரியவங்களோட கடைய பாக்குறாங்க. பிரிச்சு வண்டியில ஏத்துறத கவனிக்கிறாரு முத்து. கீழே இறங்கி வர்றாரு. இந்த டிராபிக் போலீஸ் கிட்ட சொல்றாங்க, இது எங்க தாத்தா பாட்டியோட கடை, எதுக்கு சார் வண்டியில ஏத்துறீங்கன்னு அந்த டிராபிக் போலீஸ் கிட்ட முத்து கேக்குறாரு. அந்த டிராபிக் போலீஸ் சொல்றாரு முத்துவை பார்த்துட்டு, பப்ளிக்ல கடை போட்டிருக்காங்க, அதனாலதான் நாங்க பிரிச்சு வண்டியில ஏத்துறோம். அப்ப அந்த வயசான அம்மா வண்டியில ஏத்தாதீங்கன்னு கதறாங்க. அந்த அம்மாவை டிராபிக் போலீஸ் தள்ளி விடுறாரு. அந்த அம்மா போய் விழுகுறாங்க. மீனா பிடிக்கிறாங்க அந்த அம்மாவை. பாட்டி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. முத்துவுக்கு கோபம் வந்துருது. அந்த டிராபிக் போலீஸ் சட்டைய புடிச்சு இழுக்கிறாரு முத்து. நீ எல்லாம் ஒரு போலீஸான்னு கேக்குறாரு. அந்த டிராபிக் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. முத்துவ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விட்டுருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, நீ எல்லாம் பெரிய ரவுடியா, டிராபிக் போலீஸையே அடிக்கிற? டிராபிக் போலீஸும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த டயத்துல வர்றாங்க. முத்து சொல்றாரு, தாத்தா பாட்டி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க சார், அதை பார்க்காம வயசானவங்கன்னு நினைக்காம அந்த டிராபிக் போலீஸ் எங்க தாத்தாவையும் பாட்டியும் புடிச்சு தள்ளி விடுறாரு சார். இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, என்னப்பா வயசானவங்கள புடிச்சு தள்ளி விட்டுருக்கியே, அவங்க உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன் சட்டை கலண்டுரும்பா. அந்த டிராபிக் போலீஸ் சாரி சார்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட கேக்குறாங்க. வெளியே வந்து முத்துக்கிட்ட சொல்றாங்க, இந்த ட்ரிப்பு தப்பிச்சிட்டதா நினைக்காத, அடுத்த ட்ரிப்பு மாட்டினேன்னா உன்னைய யாரு காப்பாத்துறாங்கன்னு நானும் பாத்துடுறேன். முத்து இதை கேட்ட உடனே கடுப்பாராரு. மீனா பதட்டப்படாதீங்க முத்துன்னு சொல்றாங்க. நாளை சந்திப்போம்.